ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு எல்டிஎஸ் தமிழ், ரெட் ஸ்டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு என்னன்னா ரெண்டு மேட்சஸ் பத்தி பார்க்கலாம். ஒன்னு ஐஎஸ்எல்ல சென்னை எஃப்சி வெர்சஸ் ஜேஎஃப்சியோ, இன்னொன்னு இன்னைக்கு அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சது ஐபிஎல்ல சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச், சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவங்க ரெண்டு பேர்த்துக்கான மேட்சை பத்தி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐஎஸ்எல் பார்த்துடலாம். ஐஎஸ்எல்ல நேத்து சென்னை எஃப்சி வெர்சஸ் ஜம்ஷெட்பூர் எஃப்சி கூட விளையாண்டோம். ஜம்ஷெட்பூர் எஃப்சியும் அந்த பிளே ஆஃப்ல பாத்தீங்கன்னா அந்த 6th பிளேஸ்க்கு நிறைய டீம் வந்து ஐஸ் ஆன் ஸ்பாட். அந்த 6th பிளேஸ்க்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குவாலிஃபை ஆனது எஃப்சி கோவா, ஒடிஷா எஃப்சி, மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ், அடுத்தது பாத்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ், மும்பை சிட்டி எஃப்சி. இவங்க வந்து ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க. 6th பிளேஸ்க்கு தான் பிஎஃப்சி, ஜேஎஃப்சி, சிஎஃப்சி, நார்த் ஈஸ்ட் யுனைடெட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால். இந்த 5 டீமும் அந்த 6th பிளேஸ்க்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம சிஎஃப்சி இனிமே விளையாடுற நேற்று விளையாண்டதோடு இல்லாமல் இனிமே இருக்கிற 2 மேட்சஸ், ஒன்று வந்து ஹோம் மேட்ச் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் கூட, இன்னொரு மேட்ச் வந்து அவே மேட்ச் கோவா கூட, ஃபட்டோடா ஸ்டேடியத்தில் கோவாவில். இப்போ நேற்று நடந்த சிஎஃப்சி வர்சஸ் ஜேஎஃப்சி மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சி பாத்தீங்கன்னா 22 மினிட்ஸ்லயே ஒரு கோல் வாங்கணும். ஆக்சுவலா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சி ஒரு கோல் வாங்கிட்டா லாஸ்ட் 1 to 2 இயர்ஸ் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு கோல் வாங்கிட்டா போச்சு, முடிஞ்சிருச்சு, அந்த மேட்ச் போயிருச்சு, நம்ம கையை விட்டு போயிருச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஃபைட் இருக்காது, ஒரு என்ன ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்காது. அப்படியே கோல் அடிச்சாலும் கோலை விட்டுருவோம். ஆனா ஆஃப்டர் மோகன் பகான் மேட்சுக்கு அப்புறம், மோகன் பகான்கிட்ட நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஸ்பார்க் வந்துன்னா, ஃபர்ஸ்ட் கோல் நானே ஒரு பிலீவ், அந்த ஃபர்ஸ்ட் கோல் வாங்கினதுக்கு அப்புறம், ஃபர்ஸ்ட் கோல் வாங்கினதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கம்பேக் கொடுப்பாங்க. ஏன்னா கோச் வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியா இந்த இந்த மே வந்து எங்க பிளேயர்ஸோட பிளேயிங் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், நாங்கள் அட்டாக்கிங் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ்ட நாங்கள் எஃபோர்ட்டை கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம், அந்த மாதிரி சொல்லி ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் பிளேயர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு ஒரு எப்படி சொல்ல என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதோட என்கரேஜோட ரிசல்ட் தான் நம்ம மோகன் பகான் எஃப்சி கூட 3-2 அப்படின்னா சென்னை எஃப்சி 3, மோகன் பகான் 2, அந்த மேட்ச் 1 கோல் டிஃபரன்ஸ்ல நம்ம ஜெயிச்சோம். அதே மாதிரி நேற்று சென்னை எஃப்சி வெர்சஸ் ஜேஎஃப்சியில் ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் கோல் பார்த்தீங்கன்னா 22 மினிட்ல ஜேஎஃப்சி கோல் ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் உள்ள போயிட்டு நம்ம லாஸ்ட் அவன் கோயிலோட லாஸ்ட் சீசன் எப்படியோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோல் அடிச்சிருந்தாலும் சரி, அடிக்கலனாலும் சரி, அந்த செகண்ட் ஹாஃப் கம்பேக் கொடுக்கும்போது சென்னை எஃப்சி ஜெயிச்சதோ அதே இன்டென்ட் இப்போ கம்மிங் 2 மேட்சஸையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால ஃபேன்ஸ், ஸ்டேடியத்தில் இருந்த ஃபேன்ஸும் சரி, டிவியில் பார்க்குற ஃபேன்ஸும் சரி, ஒரு ஹெசிடேட் இல்லாம என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க இங்க அப்கமிங் 2 மேட்சஸையும் பார்த்து. சரி, இப்ப செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ரஃபா வந்து பிரில்லியண்டா ஜேஎஃப்சியோட மிஸ்டேக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி 52nd மினிட்ல ஃபர்ஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ணாரு நம்ம சிஎஃப்சிக்காக. அதுவும் பாத்தீங்கன்னா டிபி ரெகனேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலிக்கல் ஃபவுல், ஒரு ஃபவுல் கிடையாது, ஒரு ஷார்ட் இன்டென்ட் கொடுத்து அது திருப்பி ராஃபாட்ட வந்து ராஃபா ஒரு கிளியர் செகண்ட் போஸ்ட் கோல் அடிச்சிருப்பாரு. அது சூப்பரா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சப்ஸ்டியூட்டா வந்த ரஹீம் அலி பாத்தீங்கன்னா 59th மினிட், அதுவும் பாத்தீங்கன்னா ஆப்பனண்டோட ஒரு மிஸ்டேக்ல அந்த கோல் கிடைச்சது நம்மளுக்கு. அதனால என்னன்னா சிஎஃப்சி பாத்தீங்கன்னா நம்ம கோல் கிடைக்கலன்னு ஃபெட்டப் ஆகக்கூடாது, ஆப்பனண்டோட மிஸ்டேக்கை ஐடென்டிஃபை பண்ணி அதுல நம்ம கோல் ஸ்கோர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். கார்னர்ஸ் கிடைச்சுன்னா கார்னர்ஸ் அதிகமாக கார்னர்ஸ் எடுக்கிறோம், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 1 or 2 தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அதுவே ஒரு பாசிட்டிவ் தான். பட் நம்ம கிடைச்ச சான்சஸை விட்டுறக்கூடாது, ஹோப்பும் விட்டுறக்கூடாது, சான்சஸையும் விட்டுறக்கூடாது. சரி, இப்போ மேட்ச் சம்மரி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி 15 ஷாட் எடுத்திருக்கோம், ஜேஎஃப்சி 19 ஷாட்ஸ் எடுத்திருக்காங்க. ஷார்ட் ஆன் டார்கெட் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா 6 ஷார்ட் ஆன் டார்கெட்ஸ் எடுத்திருக்கோம், ஜேஎஃப்சி 5. பால் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வச்சிருந்தாங்க, 59% அவங்க தான் வச்சிருந்தாங்க, நம்ம 41%.
பால் பொசிஷன் வந்து வச்சுதான் ஒரு டீமை மதிப்பிடணும் கிடையாது. ஏன்னா 27% பால் பொசிஷன் வச்ச டீம் கூட வின் பண்ணிருக்கு நிறைய மேட்சஸ்ல. அதனால பால் பொசிஷன்ங்கிறது ஒரு ஒரு எப்படி நிறைய டீம் வந்து அந்த டாக்டிக்ஸை வந்து இது பண்ணுவாங்க. பால் பொசிஷன் வச்சு கோல் ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் ஒரு சில டீம் வந்து பால் பொசிஷன் இல்லாம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் இதுல விளையாடுவாங்க. அதனால நம்ம 41% தான் வச்சிருந்தோம். பாசஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தான் லீட்ல இருந்தாங்க. 408 வச்சிருந்தாங்க. நம்ம 278 தான் வச்சிருந்தோம். பாசிங் அக்யூரசியில நம்மளும் சரி ஜெர்சியும் சரி 5%ல தான் டிஃபரன்ஸ் இருந்தோம். அதனால இது பெரிய இது கிடையாது. கார்னர்ஸ் நம்மளுக்கு அதிகமான கார்னர்ஸ் கிடையாது. 5 கார்னர்ஸ் கிடைச்சது. இந்த மேட்ச் நம்ம கன்வெர்ட் பண்ணல. லாஸ்ட் மேட்ச்ல நம்ம ஒரு கார்னரை கன்வெர்ட் பண்ணோம். அதே மாதிரி அவங்களுக்கு 2 கார்னர் தான் கிடைச்சி ஜேஎஃப்சிக்கு. இந்த மேட்ச் 2-1ல நாம ஜெயிச்சதுனால நாம 6th பிளேஸ்க்கு வந்துட்டோம். 20 மேட்சஸ்ல 7 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கோம். 3 மேட்ச் ட்ரா, 10 மேட்சஸ் லாஸ், 24 பாயிண்ட்ஸ். அது இல்லாம -8 கோல் டிஃபரன்ஸ்ல இருக்கோம். நம்ம ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 12-13ல இருந்தோம் கோல் டிஃபரன்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி இப்ப நம்ம 8க்கு வந்துட்டோம். இது பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம பாயிண்ட்ஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கணும். அதனால நெக்ஸ்ட் மேட்ச் 9th ஏப்ரல்ல நார்த் ஈஸ்ட் யுனைடெட் கூட விளையாட போறோம். அதுவும் நம்ம சென்னை மரீனா அரினால. இந்த மேட்சும் சரி அடுத்த மேட்சும் சரி மஸ்ட் வின் மேட்ச். பிளே ஆஃப்குள்ள போகணும்னாலும் பிளே ஆஃப்குள்ள போகணும் கண்டிப்பா. அதுதான் சிஎஃப்சி கொடுக்குற பிக்கஸ்ட் ட்ரீட் ஃபார் அஸ். நேத்து வந்து என்னன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து ராஃபாவை ஸ்டேடியத்தில் இன்சல்ட் பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. கைஸ், உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஃபேன்ஸ், எல்டிஎஸ் ஃபேன்ஸ் அண்ட் சென்னை எஃப்சி ஃபேன்ஸ், ப்ளீஸ் பிளேயர்ஸ் அப்யூஸ் பண்ணாதீங்க ஸ்டேடியத்தில். உங்களுக்கு என்னதான் இதாக இருந்தாலும் ஸ்டேடியத்தில் அப்யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் ட்ரை தான் பண்ணுறாங்க. அதனால நம்ம கோல் வரலையா அதை அது ஒரு டீசென்டான முறையில நம்ம அதை கன்வே பண்ணணும். பட் இன்டீசென்டா ஒரு பேட் வேர்ட்ஸோ இல்ல வேற இதோ யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண வேணாம். அது நல்லா இல்லை. சரி, இது இது வந்து ஐஎஸ்எல்லோட சென்னை எஃப்சி மேட்சோட ப்ரிவியூ நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்தது இன்னைக்கு நடந்த ஐபிஎல் மேட்ச்ல சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா விளையாண்டோம். அதனால ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ்லுமே எக்ஸலன்ட் கேமியோ கொடுத்துருந்தாரு ருத்ராஜுக்கு. அதனால நமக்கு ஏகப்பட்ட ரன்ஸ் வந்து. பட் இப்ப 2 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரன்லயே ரச்சின் ரவீந்திரா வந்து அவுட் ஆயிடுறாரு. அதை கொஞ்சம் கவனிச்சு ஆடி இருந்தாருன்னா நம்மளுக்கு இன்னும் ரன்ஸ் வந்து அந்த பவர் பிளேலயே அதிகமா கிடைக்கும். ஏன்னா நம்ம பவர் பிளேல எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வின் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா 12 ரன்ஸ் ஃபார் 9 பால்ஸ் கிடைத்தாரு. இது அவரோட பொட்டன்ஷியலுக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு வெல் ஸ்ட்ரைக்கர், ஓப்பனிங் ஆடுறதும் சரி ஒன் டவுன்லயும் சரி சூப்பர் எக்ஸலன்ட் ஸ்ட்ரைக்கர். அதே மாதிரி அவருக்கு பார்ட்னர்ஷிப் ருத்ராஜ் கெய்க்வாடு லாஸ்ட் சீசன் சரி அதுக்கு முன்னாடி சீசனும் சரி எக்ஸலண்டா ஓப்பனிங்ல நல்லா விளையாடுற. இந்த டைம் ஏதோ கொஞ்சம் அந்த பாலை வாட்ச் அவுட் பண்ணி ஆடினாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 26 ரன் ஃபார் 21 பால்ஸ். அடுத்தது ரஹனே இறங்கினாரு. இது எப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்ஆர் வந்து எக்ஸலண்டா விளையாண்டா நம்ம அதிகமான வின் சான்சஸ் இருக்குது. பவர் பிளேலயே நம்ம ஒரு 60 to 80 ரன் ஸ்கோர் பண்ணா நம்ம வின்னிங் பர்சன்டேஜ் அதிகம். நம்ம அதுல வந்து 30 ரன்ஸ் 40 ரன்ஸ் பவர் பிளேக்கு ஸ்கோர் பண்ணோம்னா வின்னிங் சான்சஸ் கம்மி. அவர் ரஹானே பார்த்தீங்கன்னா 35 ரன்ஸ் ஃபார் 30 பால்ஸ் கிடைச்சிருந்தாரு. அடுத்தது இம்பாக்ட் பிளேயர், எப்பயுமே இவர் எல்லா மேட்சஸ்க்குமே இம்பாக்ட் பிளேயர் தான் சிவம் துபே. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட கொஞ்சம் பொசிஷன் அந்த இம்பாக்ட்குரிய ஒரு பொசிஷனுக்கு வந்தாலும் சரி எக்ஸலண்டா விளையாண்டுட்டு போயிடுவாரு. 45 ரன்ஸ் ஃபார் 24 பால்ஸ்க்கு விளையாண்டாரு. அடுத்தது நம்ம அதிகமா வேல்யூ போட்டு எடுத்த டேரல் மிச்சல் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 4 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலன்ட் கேமியோ கொடுக்கல. ஒரு 20 ரன்ஸோ 25 ரன்ஸோ பால்க்கு டெஸ்ட் மேட்ச் பிளேயர் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காரு. அவரும் கொஞ்சம் பிக் ஷாட்ஸ் போனார்னா நம்மளுக்கு வந்து ரன்ஸ் அதிகமாக கிடைக்கும், நம்ம வின் பண்ற சான்ஸ் அதிகம். ஏன்னா நம்ம 8 பேட்ஸ்மேன் வச்சிருக்கிறோம். அந்த 8 பேட்ஸ்மேனுக்கான இது இல்லை, அடிச்சு விளையாண்டாதான்
அடுத்த வர பேட்ஸ்மேன் அடிக்கணும்னு தோணும். நீங்க பாலை வேஸ்ட் பண்ணி ஒரு ரெண்டு ரன் ஆடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஸ்கோர் வந்து 160 170 போச்சுன்னா ஈஸியா அப்பனன் சேஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம ஜடேஜா பாத்தீங்கன்னா 31 ரன்ஸ் 23 பால்ஸ். அடுத்து கடைசியா எம்எஸ் தோனி வந்தாரு, 2 பாலுக்கு 1 ரன் எடுத்திருந்தாரு. அதுவும் கடைசியா வந்த அந்த 2 பாலுக்கு அந்த டேரன் மிச்சல் அவுட் ஆனதுனால அவர் வந்தாரு, அதனால 2 பாலுக்கு 1 ரன் எடுத்திருந்தாரு. ஆனா லாஸ்ட் மேட்ச் அவர் பார்த்துருக்கலாம், ஏன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் மாதிரி தோனிக்கு. ஏன்னா எக்ஸலண்டா விளையாண்டுருந்தாரு, 31 ரன்ஸ் கம்மி பால் அடிச்சிருந்தாரு. அவங்க சைடு எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங்ல பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து எக்கானமி 7.8 7.6 இப்படி கொடுத்துருந்தாங்க. உதாரணத்துக்கு புவி பாத்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 28 ரன் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. நட்ராஜனும் பாத்தீங்கன்னா 4 ஓவர் 39 ரன் 1 விக்கெட். பேட் கமிங்ஸ் பாத்தீங்கன்னா 4 ஓவர் 29 ரன் 1 விக்கெட். போட்ட 7 பவுலர்ஸ்க்கு 5 பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருந்தாங்க, 5 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஷபாஸ் அகமத் பாத்தீங்கன்னா 1 ஓவர் போட்டு 11 ரன் கொடுத்த 1 விக்கெட்டும். ஜெயதேவ் உனத்கன் ஓவரை யூஸ்ஃபுல்லா அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட்ல வந்தது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பவுலிங் போட்டு கண்ட்ரோல் பண்ணாரு. 4 ஓவர் 29 ரன்ஸ் 1 விக்கெட்டும். அபிஷேக் சர்மா அவரு ஒரு எக்ஸலன்ட் ஆல்ரவுண்டரு, அவர் 1 ஓவர் போட்டு 7 ரன்னு, விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. மயங்க் மார்க்கண்டே பாத்தீங்கன்னா 2 ஓவர் இவர் ஓவர் தான் கரெக்டா யூஸ் பண்ணி விளையாண்டாங்க. 21 ரன் அடிச்சிருந்தாங்க. சரி, இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் ஆடின எஸ்ஆர்ஹெச்சோட இதை பார்க்கலாம். சிஎஸ்கே 165 ஃபார் 5 விக்கெட்ஸ் 20 ஓவர்ஸ்ல விளையாண்டுருந்தோம். அவங்களோட இம்பாக்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா ட்ரவேஸ் ஹெட். யாருக்கு பதிலானா நட்ராஜனுக்கு பதிலாக உள்ள வந்தாரு. ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து அவரு 0க்கு அவுட் ஆயிருக்கணும். ஆனா அந்த பாலை வந்து கரெக்டா கெஸ் பண்ணி நம்ம மொயின் அலி பிடிக்காத காரணத்தினால அந்த ஒரு டிராப் கேட்ச்னால நம்மளுக்கு என்னன்னா ஒரு 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போயிருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இம்பாக்ட் பிளேயரா முகேஷ் சௌத்ரி உள்ள கொண்டு வந்தோம். மனுஷன் இம்பாக்ட் பிளேயருக்கான அர்த்தத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் தீபக் சாகர் பாத்தீங்கன்னா ஒரு 12 ரன் கொடுத்திருந்தாரு. செகண்ட் ஓவர்ல பாத்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி 1 ஓவர் போட்டு 27 ரன் கொடுத்திருந்தாரு. அது யார் அடிச்சதுன்னு பார்த்தா அபிஷேக் சர்மா அடிச்சாரு. அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா 37 ரன்ஸ் 12 பால்ஸ் அடிச்சிருந்தாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் இதுல தான் நாம சொதப்பிட்டோம். ஏன்னா நாம 6 ஓவருக்கு ஜஸ்ட் ஒரு 40 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தோம். ஆனா அவங்க 3 ஓவர்லயே 40 ரன்னுக்கு மேல வந்துட்டாங்க. இந்த இடம் தான் நம்ம சர்க்கிள் ஒரு ஒரு ரொம்ப சறுக்கிட்டோமோன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தீபக் சாகர் ஓவர்ல அவுட் ஆனதுக்கு அப்புறம் மார்க்ரம் வந்தாரு. அவரும் ட்ரவிஸ் ஹெட்டும் சேர்ந்து ஒரு சின்ன கேமியோ கொடுத்து ட்ரவிஸ் ஹெட் பாத்தீங்கன்னா 31 ஃபார் 24 பால்ஸ்க்கு அவுட் ஆனாரு. அடுத்த மார்க்ரம் பாத்தீங்கன்னா 50 ரன்ஸ் ஃபார் 36. ஷபாஸ் அகமத் பாத்தீங்கன்னா 18 ஃபார் 19. அடுத்த கால்சன் பாத்தீங்கன்னா 10 ஃபார் 11. அடுத்தது லாஸ்ட் பாத்தீங்கன்னா என்கே ரெட்டின்ட்டு வந்தாரு, அவர் 14 ரன்ஸ் ஃபார் 8. இவங்க ஃபர்ஸ்ட் 3 பிளேயர் அடிச்ச ரன்ஸ் தான் அவங்களோட டீமுக்கு எக்ஸலண்ட் ஒரு பவர் கொடுத்த மாதிரி. ஏன்னா கால்சனால அடிக்க முடியல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பின் அட்டாக் அந்த அளவுக்கு எக்ஸலண்டா போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீபக் சஹார் பாத்தீங்கன்னா 3.1 பால் போட்டிருந்தாரு, 32 ரன்ஸ் 1 விக்கெட். தீபக் சஹார் மஸ்ட் நீட் டு கான்சென்ட்ரேட் ஆன் பவுலிங். அவர் வந்து பவுலிங்ல ஃபோக்கஸ் பண்ணி ரன் கம்மியா கொடுத்து பவர் பிளேலயே அவர் முன்ன மாதிரி விக்கெட்ஸ் எடுக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு தீபக் சஹார் நெக்ஸ்ட் அப்கமிங் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் அதிகமாக எடுப்பார் பவர் பிளேலயே. கொஞ்சம் அந்த இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் கரெக்டா இது பண்ணும், நக்கல் பால்ஸ் யூஸ் பண்ணும். அடுத்தது நம்ம முகேஷ் சௌத்ரி தான். முகேஷ் சௌத்ரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் எக்ஸலண்டா பவுலிங் பண்ணியிருந்தார். லாஸ்ட் சீசன்ல அதுக்கு முந்தின சீசன் நினைக்கிறேன், லாஸ்ட் சீசனோ இல்ல அதுக்கு முந்தின சீசனோ எக்ஸலண்டா பவுல் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அவரோட இதை கொண்டு வரணும். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்னால ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் இருந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஓவர் 27 ரன் கொடுத்திருந்தார், விக்கெட்ஸ் இது இல்லை. அடுத்த தீக்ஷனா பாத்தீங்கன்னா 4 ஓவர்ஸ் 27 ரன்ஸ் 1 விக்கெட்டும். துஷார் தேஷ்பாண்டேவும் பாத்தீங்கன்னா ரன்ஸ் அதிகமா லீக் பண்றாரு. எனிவே எனக்கு தெரிஞ்ச என்ன ஷர்துல யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் துஷார் தேஷ்பாண்டேக்கு பதில். ஏன்னா அவரு ரன்ஸ் கொடுத்தாலும் குரூஷியலான டைம்ல விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. அதனால துஷார் தேஷ்பாண்டேவோ இல்ல முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக நம்ம ஷர்துல் தாக்கூர் யூஸ் பண்ணலாம். அவர் எக்ஸலன்ட் பேட்ஸ்மேனும் கூட, ஆல்ரவுண்டரும் கூட. அதனால நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் அதை வாட்ச் அவுட் பண்ணோம். துஷார் தேஷ்பாண்டே 2 ஓவர் போட்டு 20 ரன் கொடுத்தாரு. ரவீந்திர ஜடேஜா விக்கெட்ஸ் வந்து எதுவும் இல்லை, ஆனா ஒரு கண்ட்ரோல பவுலிங் போட்டிருந்தாரு. 4 ஓவர் 30 ரன் கொடுத்திருந்தாரு.
மொயின் அலியும் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் தான் அவர் கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா முஸ்தபிசரும் கிடையாது, பத்திரனாவும் கிடையாது. அதனால அந்த இடத்துல வந்து மொயின் அலிக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க. மொயின் அலி பாத்தீங்கன்னா 3 overs 23 runs 2 விக்கெட் எடுத்திருந்தாரு கிறிஸ்டன் டைம்ல. அடுத்தது ரச்சின் ரவீந்திரா ஒரு ஓவர் போட்டு 3 ரன் தான் கொடுத்திருந்தார். இவரையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும் நடுவுலயே. அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல இவர் 2வது ஓவரும் 3வது ஓவரும் நம்ம கொடுத்திருந்தா கொஞ்சம் டர்ன் ஓவரா இருந்திருக்கும் மொயின் அலி. ஏன்னா இனிஷியலா பாத்தீங்கன்னா மொயின் அலி அந்த நியூ பால்ல நல்லா போடுவாரு. அதே மாதிரி ரச்சின் ரவீந்திராவுக்கும் கொடுத்துருக்கலாம். அந்த ரன்ஸ் அதிகமா போன டைம்ல கொடுத்திருந்தா விக்கெட்ஸ் கூட எடுத்திருக்கலாம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா SRH 166 ஃபார் 4 விக்கெட்ஸ் 18.1 பால்ஸ்ல ஜெயிச்சிட்டாங்க. SRH 1/6 விக்கெட் வித்தியாசத்துல சிஎஸ்கே தோக்கடிச்சிட்டாங்க. சிஎஸ்கேவோட செகண்ட் டிஃபீட் அவே மேட்சஸ்ல. அப்படி இருந்தாலும் நெட் ரன் ரேட்ல பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம நெட் ரன் ரேட் கடைசி கிட்ட போய் தோத்ததுனால அந்த அளவுக்கு கிடையாது. நம்மளோட ஸ்பின் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு கங்க்ராட் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே 4 மேட்சஸ் 2 வின்னு 2 லாஸ் 4 பாயிண்ட்ஸ்ல இருக்கும். பிளஸ் 0.51ல நெட் ரன் ரேட்ல இருக்கும். SRH பாத்தீங்கன்னா 4 மேட்சஸ் 2 வின் 2 லாஸ் பிளஸ் 0.409 நெட் ரன் ரேட்ல இருக்காங்க. 4 பாயிண்ட்ஸ் தான். நம்மளுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் 8th சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் சென்னையில. ஏன்னா நம்ம ஹோம் மேட்சஸ் நம்ம நல்லா விளையாண்டுருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். பட் அவே மேட்சஸ்ல வந்து நம்ம கன்சிக்யூட்டிவா 2 மேட்ச் தோத்துருக்கோம். ஆனா நம்ம ஹோம் மேட்சஸ் மட்டும் ஜெயிக்க கூடாது. எல்லாம் இனி வர மேட்சஸ் அவே மேட்சஸா இருந்தாலும் ஜெயிக்கணும். நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்றோம்னா பவுலிங்ல அந்த பர்டிகுலரா நம்ம பவர் பிளேல நம்ம அதிக ரன்ஸ் லீட் பண்றோம். அதே மாதிரி பேட்டிங்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா நம்ம பவர் பிளேலயே ஒரு விக்கெட்டை கொடுத்துறோம், இல்ல 2 விக்கெட்டை கொடுத்து ஸ்லோ டவுன் பண்ணிடுறோம் மிடில் ஓவர்ஸ். அப்புறம் அதே மாதிரி அந்த லாஸ்ட் டெத் ஓவருக்கு முன்னாடி 11 to 15th ஓவர்லயும் நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிடுறோம். நம்மளோட டார்கெட் என்னவா இருக்கணும், 180 பிளஸ்க்கு மேல இருக்கணும். 200க்கு மேல இருந்தாதான் ஆப்பனண்டால ஒரு ப்ரெஷர் போட முடியும் ஆப்பனண்ட் மேல. நம்ம 160யோ 170யோ வச்சோம்னா இப்ப விளையாடுற எல்லா டீமும் எக்ஸலண்டா சேஸ் பண்றாங்க. நேற்று மேட்ச் பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து எக்ஸலண்டா சேஸ் பண்ணாங்க. அதனால நம்ம இனி வர மேட்சஸ் 180 பிளஸ் ஆர் 200 பிளஸ் நம்ம அடிச்சே ஆகணும். அதே மாதிரி பவுலர்ஸ் வந்து ஒரு ஒரு அவங்க இருக்கிற என்ன எரர்ஸோ என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றாங்களோ அதை பவுலிங் கோச் அட்ரஸ் பண்ணி அந்த இடத்துல கொடுங்க. ஏன்னா பவுலிங் கோச் வந்து பிராவோ, இஸ் எக்ஸலன்ட் பவுலர், ஆல்ரவுண்டர், எல்லாமே அவர் கரெக்ட் பண்ணிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பேட்ஸ்மேன் இதையும் ஓவரால் ஸ்டீஃபன் பிளமிங்கும் ஒவ்வொரு சில இன்புட்ஸ் வந்து மகேந்திர சிங் தோனி கொடுக்குறாரு. அதே மாதிரி இன்புட்ஸ் ஏர்லியரா கொடுத்து கொஞ்சம், ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சீசன் அவர் கேப்டன்சி எடுத்து பண்றது ஐபிஎல்ல பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அதனால யாரும் ருத்ராஜ் கைக்வாட் மேல ப்ரெஷர் போட வேணாம். ஏன்னா அவருக்கு இந்த ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா விளையாடுவாரு. அதே மாதிரி நல்லா பேட்டிங் நான் சொல்ல, அந்த கேப்டன்சி ப்ரெஷர் இருக்கிறனால கூட மேபி அவருக்கு அந்த பேட்டிங்ல கொஞ்சம் இது இருக்கும். விடுங்க, ஃப்ரீயா விடுங்க, ஒரு நல்லா விளையாடுவாரு. இது இப்பதான் 4 மேட்சஸ் போயிருக்குது. இனி வர மேட்சஸ் நல்லா விளையாடுவாருன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் கூட நம்ம ஹோம்ல நம்ம ஜெயிக்கிறோம். ஏன்னா அவங்களும் சாதாரண டீம் கிடையாது. அவங்கள்ட்ட எக்ஸலன்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க, டாப் ஆர்டர்ல இருந்து மிடில் ஆர்டர் வரைக்கும் எக்ஸலன்ட். ஏன்னா சுனில் நரேனும் பேக் டு த ஃபார்ம், ரசலும் பேக் டு த ஃபார்ம், வெங்கடேஷ் ஐயர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட்டு இவங்கெல்லாம் எக்ஸலண்டா விளையாண்டுட்டு இருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம குரூஷியலா ரன் அடிக்கணும். சேசிங் இருந்தாலும் சரி, ஓப்பனிங் பேட்டிங் இருந்தாலும் சரி, ரன் ஸ்கோர் பண்ணணும். அதே மாதிரி விக்கெட்ஸ் அதிகமாக நம்ம எடுக்கணும் பவர் பிளேலே. இப்படி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். எனிவே கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வர இதுக்கு வந்து வீடியோஸ் உங்க லைக்ஸ், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. டிக்கெட்ஸ்க்கு நானும் இன்னைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் கிடைக்கல. அவே மேட்சஸ்க்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது டிக்கெட்ஸ் கிடைச்சுன்னா ஒரு சின்ன, மறுபடியும் ஒவ்வொரு டேலும் சொல்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நடத்தி அதுக்கு வந்து வின் பண்றவங்களுக்கு ஒரு டிக்கெட், நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிக்கெட்டோ 2 டிக்கெட்டோ நான் அது ஜெயிக்கிறவங்களுக்கு நான் கிவ் அவேயோ இல்லை ஃப்ரீயோ மாதிரி கொடுத்துட்றேன். அதனால வீடியோ பார்க்குறவங்க அந்த கான்டெஸ்ட்ல ஜெயிக்கணும்னா சப்ஸ்கிரைபரா இருக்கணும் மெயினா. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்கறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம்.
சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. அதே மாதிரி லைக்ஸ் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. நான் ஒவ்வொரு வீடியோஸ் போடும்போதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ரெகுலரா. ஏதோ நான் தவறான கருத்துக்கள் பதிவிட்டு இருந்தேன்னா நான் திருத்திக்கிறேன். எனிவே கைஸ், தேங்க்யூ. எயித்து மேட்ச் சரி, எயித் மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர். அதுக்கு அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா சிஎஃப்சி வெர்சஸ் நார்த் ஈஸ்ட் யுனைடெட். ரெண்டு மேட்ச் பேக் டு பேக் மேட்ச் இருக்கு. அதனால ரெண்டு மேட்சஸோட சேர்த்து நான் 9th அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன். நான் லேட்டாக கொடுக்கறனால தப்பா நினச்சிக்காதீங்க. எனக்கு என்னோட கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்கறனால என்னால் டக்குன்னு என்னால் வீடியோஸ்லாம் எடுத்து இது பண்ண முடியல. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தால் சரி, சிஎஃப்சி ஃபேன்ஸாக இருந்தது அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. ஏதோ தப்பான கருத்துக்கள் பதிவிட்டு இருந்தானா கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. திட்டி பதிவிட்டுறாதீங்க. உங்க மனசு ஆதங்கத்தை திட்டி பதிவிட்டுறாதீங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுங்க. உங்களோட ஐடியா தாட்ஸ் இது மாதிரி கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.